இன்னைக்கு தலைவர் இறந்த போது கழுகு உருவத்துல கேப்டன் கூடயே வந்தாரு. பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது என்று ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் மனிதர் இல்லை தெய்வம் என்று எல்லாரும் சொன்னாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி வந்ததே கிடையாது, எவ்வளவு பேர் இறந்திருந்தாலும். ஆனா அந்த கழுக வச்சு ஒரு கதை. கழுகு எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பறவை. ஆனா அதை எப்பயுமே சீண்டிக்கிட்டு இருக்க ஒரு பறவை எது தெரியுமா? காக்கா. சும்மானே போய் கொத்தும், சண்டைக்கு இழுக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க? கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று, கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று. அதனால இன்னைக்கு தேமுதிகவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க. அன்னி சொன்னாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது தொல்லை பொறுக்க முடியலன்னா கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பறக்கும் பறக்கும் பறக்கும், வானுயர கழுகு பறக்கும். காக்காவால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பறக்கவே முடியாது, ஆக்சிஜன் லெவல் இருக்காது, கீழே வந்துடும். அப்போ கழுகுதான், காக்கா காக்கா தான். அதனால இன்னைக்கு தேமுதிகவை பற்றி ஏளனம் பேசுபவர்களை புறம் தள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே கழுகாக இருந்து இந்த காக்கைகளை புறம் தள்ளி நம்முடைய எண்ணம், செயல், கோல் எல்லாம் ஒன்றே ஒன்று, 2026 வெற்றி பெறுவது என்பதை உறுதியாக மனதில் கொண்டு வீறு நடை போடுவோம். கேப்டன் மறையில இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. இன்னைக்கு கட்சி வேஷ்டி கட்டின நீங்க எல்லாருமே கேப்டன் தான். இன்னைக்கு எல்லோ சாரி கட்டின நீங்க எல்லாமே லேடி கேப்டன்ஸ். அதனால சொல்றேன், கேப்டன் எங்கும் போல கேப்டன் உருவில் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் கேளுங்க, வாங்க கேப்டன் வாங்க கேப்டன். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மக்கள் மரியாதையோட அழைக்கின்ற ஒரே கட்சி தேமுதிக. அதனால நம்ம தலைவர் உங்க ரூபத்தில் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த 20வது ஆண்டிலே நாம் அனைவரும் தலைவர் சொன்னது போல லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அமைத்து அது மக்கள் ஆட்சியாக வர வேண்டும் என்பதை இந்த நாளில நாம் உறுதிமொழி ஏற்போம். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க எவ்வளவு இலவச பொருட்களை இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு 1000 பேருக்கு மேல கொடுக்க தயாராக இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்றத கேட்டேன். தையல் மிஷின், அயன் பாக்ஸ், அரிசி, அப்புறம் குடங்கள். அது மட்டும் இல்லை, ஆட்டோ சகோதரர்களுக்கு யூனிஃபார்ம் என்று பல்வேறு விதமான தையல் மிஷின் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே தலைவர் நமக்கு காட்டிய வழி. அன்னைக்கு காமிச்சாரு நடிகரா இருந்த போது, இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்.